வணக்கம். குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குறது பொது அறிவு செக்ஷன், அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. கூற்று 1 என்ன சொல்லியிருக்கு? வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். கூற்று 2 வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். ஸோ இதில் ஆன்சர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கூற்று 1 தான் சரி, மற்றது கூற்று 2 தவறான கூற்று. கூற்று 1 என்ன சொல்லியிருக்கு? வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். அடுத்து, கீழ்காணும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் பொறுத்துக. டெங்கு, இளம்பிள்ளைவாதம், தட்டம்மை, சின்னம்மை. அதனால் ஏற்படும் பாதிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. குடல், மூளை, தோல், இரத்தம், சுவாசப்பாதை, நரம்பு மண்டலம் இதெல்லாமே பாதிக்கப்படும் இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா. தோல், சுவாசப்பாதை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. 2, 1, 4, 3. டெங்கு வந்துச்சுன்னா தோல், இரத்தம் அதெல்லாம் பாதிக்கப்படும். இளம்பிள்ளைவாதம் வந்தால் குடல், மூளை. தட்டம்மைனா தோல், சுவாசப்பாதை. சின்னம்மை சுவாசப்பாதை, நரம்பு மண்டலம். ஸோ ஆன்சர் ஏதா சரி. அடுத்து, சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார். இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும். இதில் எது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். 1 மற்றும் 3 மட்டும் தவறான கூற்றுகள். 1 என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார் அப்படின்றது தவறான கூற்று. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும் அப்படின்றதும் தவறான கூற்று. அடுத்து, இது மேத்ஸ். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லலாம். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் TNHSRP பற்றிய தவறான கூற்றினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 அதாவது 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரி. சி தான் கரெக்டான ஆன்சர். என்னென்னா 2 மற்றும் 4 மட்டும் தவறான கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கேட்டிருக்கிறது என்னென்னா, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் TNHSRP இதோட எக்ஸ்பேன்ஷன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். TNHSRP அப்படின்னா என்ன அப்படின்னு. தவறான கூற்றினை கேட்டிருக்காங்க. தவறான கூற்றுக்கு ஆன்சர் என்னென்னா 2 மற்றும் 4 இது ரெண்டுமே தவறான கூற்று. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறதுன்றது தவறான கூற்று. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றதும் தவறான கூற்று. 1, 3 கரெக்டு. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஆன்சர் கரெக்டான ஆன்சர் 2 மற்றும் 4 தவறான கூற்றுகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.